அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு அற்புதமான குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் 26/5/2026 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். கடக ராசிக்கு சும்மா சாதாரண பயிற்சி இல்லை, உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. ஏன் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம், அதாவது உங்கள் ஆசை, மனசு, எண்ணம், இந்த உங்கள் ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய, அது மட்டும் இல்லை, வீடு இடம், அதாவது வீடு இடம் வண்டி வாகனம் சொத்து சுகங்கள் பதவி, நல்ல பதவி, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல கல்வி, பொருளாதார முன்னேற்றம், பணம் கொட்டக்கூடிய யோகம், சொந்த தொழில் யோகம், திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், அதாவது ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், நீண்ட நாள் கல்யாணம் முடியலைன்னு சொன்னவங்களுக்கு கல்யாணம் முடியும். ஏன்னா இவர் தனகாரகன் மட்டுமல்ல, அரசாங்க அதிகாரியை உருவாக்குவார், அரசாங்க வேலையை தருவார், அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியை தருவார், அரசாங்க கஜானாக்களுக்கு சம்பந்தப்பட்டவர். ஒருத்தர் அரசாங்க சம்பளம் வாங்கணும்னா, அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கணும்னா அரசாங்க கஜானாக்களுக்கு குரு சம்பந்தப்படுறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக பணத்திற்கு, அதாவது கல்விக்கு குரு, பணத்திற்கு குரு, அதாவது தனத்திற்கு குரு, அதே நேரம் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பதவிக்கு குரு, அரசியல் தலைவர்களுக்கு குரு, அரசாங்கத்தை நடத்துவது குரு, அரசாங்க கஜானாக்களுக்கு குரு. ஆக குரு அருள் இல்லை என்றால் உலகத்தில் எந்த அருளுமே கிடையாது. அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் எல்லாவித சுகபோகங்களையும், சொத்து சுகங்கள், கல்வி, சொத்து சுகம், பதவி, யோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களையும் மிகப்பெரிய யோகமாக தரக்கூடிய குரு பயிற்சி, உச்சம் பெற்ற குரு பயிற்சி பலன்களை எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம். இது பொது பலன். புரிஞ்சுட்டீங்களா? எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்போ எல்லா ராசிக்குமே குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். இப்போ குரு பயிற்சி பலன்கள் கன்னி ராசிக்கு நீங்கள் பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள். இப்போ கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி அரசனுக்கு நிகரான ஒரு வெற்றி புதையல் யோகம். அது எப்படின்ற விவரத்தை பார்ப்போம். வெற்றி புதையல் யோகம். இப்போ கன்னி ராசிக்கு 4, நல்ல கவனிக்கணும், கன்னி ராசிக்கு 4, 7க்குரியவர், 4, 7க்குரியவர் 11ஆம் இடமான கடகராசிக்கு 26/5/2026 அன்று பயிற்சி அடைகிறார். உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். கடகராசியில் உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். அப்போ இது ஒரு 11ஆம் இடம் என்பது மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய அற்புதமான யோகம். அதான் சொல்ல முதல்ல அரசனுக்கு நிகரான ஒரு மிகப்பெரிய பெருஞ்செல்வம், பெரும் பதவி, பெருஞ்செல்வம், பெரிய பதவி, மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய செல்வம், ஒரு வெற்றி புதையல் யோகம், வெற்றி புதையல் யோகம் என்று சொல்லலாம். இப்போ இந்த 11ஆம் இடம் என்பது ஒரு நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய, அதாவது மனசில் நம்ம ஒரு மனிதனுடைய சாதனைகள், வெற்றி சாதனைகள் என்பது இந்த 11ஆம் இடத்தில் தான் ஏற்படும். எங்கெங்கெல்லாம் சாதனை பண்ணணுமோ ஒரு மனிதன் சாதனை, வரலாற்று சாதனைகள், வெற்றி வரலாற்று சாதனை என்பது இந்த கன்னி ராசிக்கு உண்டு. ஏன்னா கன்னி ராசிக்காரங்க அவ்வளவு வேதனைகளை அனுபவித்தாலும் இப்போ மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ இந்த கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் முதல் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது முயற்சிகள், எண்ணங்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதாவது ஒரு நல்ல ஆபரண சேர்க்கை ஏற்படும்.
ஒரு ஆபரண சேர்க்கை ஏற்படும். அதாவது ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு பூர்வீக சொத்துல சகோதரர்களால் ஏற்பட்ட சொத்து பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை தீரும். பயணங்களால் பண வருமானம் வரும். பயணங்களால் பண வருமானம் வரும். ஆக நல்ல பதவி கிடைக்கும், நல்ல வேலை, அதாவது பயணத்தின் மூலம் பதவி கிடைக்கும், பண வருமானம் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானத்தை கன்னிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். அடுத்து கன்னிக்கு உங்களுக்கு நல்ல கவனி, கன்னிக்கு 5ஆம் இடமான மகர ராசியை நேரடி 180 டிகிரி பார்க்குறார். 5ஆம் இடம் என்பது நல்ல பதவி, உயர்ந்த பதவி, நல்ல திடீர் அதிர்ஷ்டம். அதாவது 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்ட ஸ்தானம், பேர் அதிர்ஷ்டம். ஒரு அதிர்ஷ்டம் என்பது எந்தெந்த ஒரு வடிவில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நல்ல சொத்து பொத்துக்கள் நிறைய கிடைக்கும், உயர்ந்த பதவிகள் கிடைக்கும், புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும், தெய்வ குழந்தையாக, அதாவது பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அப்படிப்பட்ட தெய்வ குழந்தையாக செல்வங்கள், அதாவது சொத்து சுகங்கள், செல்வங்கள், மகிழ்ச்சியான வாழ்க்கையோடு இந்த புத்திர பாக்கியமும் கிடைக்கும். இந்த பிள்ளை பிறந்த நேரம் இவ்வளோ பெரிய சொத்து கிடச்சிருச்சு, இவ்வளோ பெரிய சொத்து எங்களுக்கு கிடச்சிருக்கு, இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டோம், இவ்வளோ பெரிய வண்டி வாகனம், பெரிய வண்டி வாகனம், இதுவரை வரலாறு காணாத மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாகனம் வாங்கிட்டோம், பெருமைப்படக்கூடிய வாழ்க்கை. ஆக பெருமையான வாழ்க்கை, புகழான வாழ்க்கை, பதவி நல்ல பணம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் கொட்டி தருகின்ற ஒரு திடீர் அதிர்ஷ்டம், பேர் அதிர்ஷ்டம், ஆச்சரியமான வாழ்க்கை இது நிச்சயமாக ஏற்படும். இது மகரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது. அடுத்து கன்னிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். கன்னிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அவரே பார்க்குறார் குரு. இப்போ 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கணவனால் மனைவிக்கு முன்னேற்றம், மனைவியால் கணவனுக்கு முன்னேற்றம், நல்ல திருமண வாழ்க்கை. அதாவது இதுவரை இப்படி ஒரு நல்ல திருமணம், இதுவரை மிகப்பெரிய திருமண வாழ்க்கை, இதுவரை இப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு சிறப்பாக, பெண்ணாக இருந்தால் நல்ல செல்வங்கள், பொன் பொருள் செல்வம், மாட மாளிகை, சொத்து பத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு கணவன். ஆணாக இருந்தால் மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டு பெண், அப்படின்னு ஒரு திருமண வாழ்க்கை நிச்சயமாக ஏற்படும். கூட்டு தொழில் சிறக்கும், வெளிநாட்டு தொழில், வெளிநாட்டு வியாபாரம், வெளிநாட்டு தொழில், இதெல்லாம் அற்புதமாக நடக்கும், ரொம்ப பிரமாதமாக நடக்கும். லைஃப்பில் இப்படி ஒரு சூப்பர், இப்படி ஒரு பிரமாதம், இந்த மாதிரி ஒரு பிரமாதமான யோகம். இந்த 11ஆம் இடம் அரசனுக்கு நிகரான செல்வம், அரசனுக்கு நிகரான செல்வத்தை சேர்ப்பது இந்த 11ஆம் இடத்தினுடைய குரு பகவான் தரக்கூடிய யோகம். அப்படிப்பட்ட கோடிகள் கொட்டும் பெருஞ்செல்வத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த 11ஆம் இடம் குரு. ஆக இது கண்டிப்பாக கன்னிராசிக்கு ஆச்சரியப்படக்கூடிய யோகமாக அமையும். அதே நேரம் இது பொதுவான இந்த குரு பயிற்சி பலன் என்பது பொதுவான பலன். உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து பிரம்ம எழுதியிருப்பார். இதெல்லாம் உண்மையை நடக்குமா அப்படின்னு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. நல்லா கவனிங்க. ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும்.